அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அதாவது என்னென்னா, ஸோ எப்போதுமே நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பொருளாதாரம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், இது ரெண்டையுமே நம்ம எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து எதெல்லாம் நமக்கு வந்து எப்போவுமே நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு வாஸ்துவாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க ஜாதக அமைப்பாக இருந்தால் அவங்க எந்த மாதிரி தொழில் பண்ணால் அவங்க முன்னேற முடியும். இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் வந்து செட் ஆகும், அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற மாதிரியான வாய்ப்பு இருக்குமா, தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியுமா, இல்லை வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ அனைத்துமே நம்ம பண்ணுறோம். இப்போ அதில் ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது திருமண பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருப்பேன். நிறையா பேருடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. ஒரு சில ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லுவோம், நீங்கள் கவலையப்படாதீங்க, அதுவே அமைஞ்சிடும், நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். அந்த டைமில் பையனாக இருந்தால் 27 வயசில் நடக்கும், பொண்ணாக இருந்தால் 24 25 கல்யாணம் முடிஞ்சிருங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நிறையா பேர் பயந்து இருக்கிறது, நிறையா பேருக்கு ஜோதிடம்னாலே என்னன்னு தெரியாது. நம்மக்கிட்ட கேட்கும்போதே கேட்பாங்க, ராகு எது இருக்கா, செவ்வாய் இருக்கா, அதான் அந்த தோஷம் அப்படி. இப்போ அந்த தோஷம்னாலே முதல்ல என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது எல்லாமே தெரியறதில்ல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றலாம். ரெண்டாவது, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எது தோஷம் இருக்குது, பொண்ணே கிடைக்க மாட்டேது, இல்லை பையனே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். புரியுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னென்னா வெளிப்படையாக நம்ம இதை சொல்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க வந்து சொன்னதை தவறாக புரிதல் ஏற்படுத்தி ராகு எது இருக்குது, ராகு எது தோஷம் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. இதை வந்து வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து உதாரணம் ஒரு ஜாதகத்தோடைய பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்கணக்காரர் ராசியில் விட்டுருங்க, ராசியில் ராகு எது இருக்கிறதெல்லாம் எப்பவுமே வேலையே செய்யாது. இப்போ வந்து இவங்க வந்து இந்த ராசின்னு வச்சுக்கோங்க, எப்போ கன்னி ராசி, ஏன்னா மேஷ லக்கணம். சார் ராசியில் ராகு இருக்குது அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே இப்போ ராசியே நம்ம எடுத்துக்கூடாதுங்க. இப்போ லக்கணம் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், லக்கணத்துக்கு ராகு இருக்கிறது, இங்கே ராகு இருந்துட்டாலே 7ல் கேது வந்துடும், 2ல் ராகு இருக்கிறது, அதே மாதிரி 8ல் கேது இருக்கிறது. ஸோ இப்படி இருந்துட்டாலே ராகு கேது தோஷம்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க, சொல்கிறாங்க. நான் அது ரியல் அடிப்படையில் என்னுடைய குருநாதர் வழியிலும் சரி, ரெண்டாவது நான் பார்த்த அனுபவத்திலும் சரி, இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு திருமண பொருத்தத்துக்கு ஏகப்பட்ட விஷயம் பார்க்கணும் நம்ம, புரியுதுங்களா? ஸோ இந்த ராகுகேது, இப்போ ராகுகேது இருக்குன்னா அந்த ராகுகேதுடைய ஜாதகம் தான் பார்க்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதை வந்து என்னென்னா காலப்போக்கில் இது போயிடுச்சு. இது இப்போ என்னென்னா தோஷம் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், அதுக்கு ஒரு பணம், அதுக்கு ஒரு விஷயம்லாம் இருக்குது தெரியுங்களா, அதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கிறதுனால அது அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஒரு பேரை சொல்லி நிறையா பேர்த்துக்கு திருமண தடையாகி நின்றுட்டுருக்கு, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து யாருமே வந்து அப்படி பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அந்த மாதிரி யாராவது பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற வகையில், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற வகையில் லாஜிக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ லக்கணத்தில் ராகு கேது இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு ஆண் ஜாதகம், ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு லக்கணத்துக்கு போயிடுவோம். 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. இப்போது இது வந்து ஆண் ஜாதகம்னு வச்சுங்களேன், இது வந்து அந்த ஆண் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண் வந்து கேது 7ன்னு சொல்லக்கூடிய பாவத்தில் கேது இருக்குது. அப்போ அந்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேது இருந்துட்டாலே பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அன்னோனியமாக இருக்க மாட்டாங்க, சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கையில் ரொம்ப வந்து அன்னோனியமாக இருக்க மாட்டாங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி நடைமுறை வாழ்க்கையில் அப்படி கிடையாதுங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சேம் ராகு கேது இல்லாமல் வேறு மாதிரியான விஷயத்துக்குள்ளே போனால் ப்ராப்ளம் வரும். அதனால் ராகு கேது இருந்துட்டால் ராகு கேது இருக்கிற இதையவே பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே கேது இருக்குங்களா, அதே மாதிரி ராகு கேது இருக்கிற பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டா இந்த ராகு ஆட் பண்ணும்போது அது டேலி ஆகிக்குங்கிற கான்செப்ட்னால ராகு கேது இருந்தால் ராகு கேது இது தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சோ தெரியாமையோ ராகு கேது இருக்குது, அதனால் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. நடைமுறை வாழ்க்கையில் அப்படி கிடையாது. ஸோ இதே மாதிரி ராகு கேது இருந்து வேறு பொருத்தம் பார்த்து ரொம்ப அருமையாக வாழ்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புத்திர பாக்கியம் பாதிச்சிரும்,
பாதியில் பிரிஞ்சிருவாங்க, நீங்கள் 4 வருஷம் சொல்லுவீங்க, வேணால் 10 வருஷம் அதெல்லாம் கிடையாதுங்க. 18 வருஷமாக ஒட்டுக்கா இருந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அவருக்கு 63 வயசு ஆகுது. அவர் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கான், அவருக்கு ராகுகேது. அவங்க மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அவங்களுக்கு வந்து ராகுகேது லக்கணத்தில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து நல்லா குடும்பத்தில் இப்போ வரைக்கும் சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்போது ஒரு திருமணங்கிறது பொருத்தம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இது வந்து ஏகப்பட்ட விஷயத்தை பார்க்கணுங்க. அதில் நாங்கள் ஒரு மெத்தேடு வச்சுருக்கோம், அந்த மெத்தேடு தான் பார்ப்போம். இப்போ ஒரு சிலர் வர்க்க சக்கரம் பார்ப்பாங்க, நவாம்சம் பார்ப்பாங்க, ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது, எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜாதக பொருத்தம், கிரக பொருத்தங்கள் இருந்துட்டாலே முக்கால்வாசி பிரச்சனை வராது. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் லக்கணம், இவரோட கேரக்டர் என்ன, இவர் வந்து பெண்ணுக்கு செட் ஆவாரா, இவருடைய அம்சம் என்ன, இவருடைய லக்கணாதிபதி எப்படி இருக்குது, இவர் தொழில் அம்சம் எப்படி இருக்குது, மங்களகரமான செவ்வாய் எப்படி இருக்குது, குரு சுக்கிரன் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர இந்த ராகுகேது தோஷங்கிறது இல்லைங்க. இதை நான் பேசினேன்னா கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் வரைக்கும் நம்ம பேசலாம். அதனால் இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது தோஷம்னு சொல்லி வெட்டியாக செலவு பண்ணுறது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டான ஆளுங்கிட்ட கொடுத்து பொருத்தம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு கல்யாணத்தினால எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய வாட்ஸ்அப் வருது, நிறையா பேர்த்த நான் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட பேர் கேட்குறது, சார் எனக்கு கல்யாணம் ராகுகேது தோஷம் இந்த ரீசெண்டாக நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. அப்படிலாம் நீங்கள் வந்து ராகுகேதுலாம் இருக்குதுன்னு யார் மற்றவங்க புரியாமல் சொன்னாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு பொருத்தம் பார்க்குறதுங்கிறது வேறு கான்செப்ட்டுங்க. இந்த ராகுகேது தோஷம் எனக்கு அதனால் என் வாழ்க்கையில் வந்து இப்படி தான் பார்க்கணுன்னு சொல்லி வாழ்க்கையை தொலைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். புரியுதுங்களா? சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தவங்களுக்கு புரியாத வகையில் நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. உங்களுடைய ஜாதகமும் வரக்கூடிய ஆப்போசிட் நபர் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், அவங்களுடைய ஜாதகம் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணுமே தவிர இந்த தோஷம் இருக்கான்லாம் பார்க்கணுங்கிறது கிடையாது. முதல்ல இப்படி ஒரு தோஷமே இல்லைங்க. இதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு முன்னோர்கள் ரொம்ப அருமையாக சொல்லிக்கிறாங்க. ஒரு 60 வருஷம் ஜோதிடம் பார்க்குறவராக இருக்கட்டும், இல்லை ஒரு 30 வருஷம் இருக்கிறது ரொம்ப முதுமையானவர்கள்ட்டே போய் கேளுங்க, கரெக்டான மனிதர்கிட்ட கேளுங்க. அதான் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் அவர் ஒரு 100 பொருத்தமாவது பார்த்துருக்கணும். பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அவங்ககிட்ட கேளுங்க, கண்டிப்பாக இப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு அருமையாக சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிலர் வந்து கூட கண்டிப்பாக வந்து ஒரு கமெண்ட் பண்ணலாம், சார் இது வந்து எப்படி ராகுகேது தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு. நடைமுறை வாழ்க்கையில் செக் பண்ணதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப்ன்ட்டு இல்லை, இப்படி ஒன்றுங்கிறது இல்லைங்க. இது வந்து தவறான விஷயம். அதனால் என்னென்னா என்னோடய சைட்லேருந்து சொல்கிறது, நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நிறுத்தி வைக்கிறேங்கிற பேரில் இது வந்து ஜோதிடத்துக்கே ஒரு டவுனான ஒரு மூமெண்ட் தான், ஒரு தப்பான ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு போகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராகுகேதுங்கிறது ஒரு இம்பேக்ட் பண்ணும். இப்போ ராகுகேதுனா தோஷமே இல்லை, சூப்பர் நம்ம சொல்ல, இந்த ராகுவும் இங்கே கேதுவும் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருத்தம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே தவிர ராகுகேது இருந்தால் ராகுகேது தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. இப்போ இதே இடத்துல லக்கணத்தில் இல்லைன்னு வச்சுப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ 2லேயும் 8லேயும் இருக்குது கேது. இப்போ இப்படி வச்சுக்கோ, இது 2 இது 8. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா துலா லக்கணம். இப்போ 2ல் கேது இருந்தாலே அப்போ 8ல் ராகு இருக்கும். அப்போ 2ல் கேது இருக்குன்னா என்ன, 2ஆம் பாவம்னா என்ன, குடும்பம், வாக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், சந்தோஷம், நமக்கு ஒரு இன்கம் வர்றது எல்லாமே இதில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேது வரும்போது என்னாகுன்னா அவங்க பேசுகிறதில் கரெக்டாக இருக்கணும், வாக்கு கொடுக்குறதுல கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணுமே தவிர இப்போ வந்து என்னென்னா இது ராகுகேது தோஷம் அப்படின்னு ஒதுக்கிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அவங்கள வந்து என்னென்னா ஒரு வரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்கள உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, நீங்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டான வழியில் கைடன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது, டிலே ஆகுதோ தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கோ, யாரெல்லாம் பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.